வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே மீனாக்கிட்ட வந்து முத்து சொல்கிறாரு, மீனா நான் வந்து கிறிஷோட பாட்டியை யாரும் பார்த்தீங்களான்னு சொல்லி எல்லா பக்கமும் விசாரித்த வகையில் அவங்க சொல்கிறாங்க, ஃபோட்டோ இருந்தால் மட்டும்தானே சொல்ல முடியும் அப்படின்ட்டாங்க. அதனால் இவங்க பாட்டி ஃபோட்டோ வேணுமே, என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது கிறிஷ் சொல்கிறான், நான் வேணால் எங்கள் பாட்டி ஃபோட்டோவை வரைஞ்சி தரட்டுமா அப்படிங்கிறாங்க. டேய் வர பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. வரைஞ்சி காமிக்கிறாரு. அது கொஞ்சம் தெளிவாக இல்லை. இதை வச்சு எப்படி நம்ம காமிக்கிறது அப்படின்னு சொல்லி முழிச்சிட்ருக்கும்போது மீனா சொல்கிறாங்க, ஏங்க கிறிஷ் படிக்கிறான், கண்டிப்பாக அங்கே பாட்டியோட ஃபோட்டோ கண்டிப்பாக அங்கே இருக்கும், ஏதாவது ஒரு ஃபோட்டோ இருக்கும்லாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், ஏன்னா அவங்க அம்மா வேறு வெளிநாட்டில் எங்கேயும் இருக்குது, கிறிஷோட பாட்டி தான் பள்ளிக்கூடத்தில் வச்சுருக்கோம், நம்ம பள்ளிக்கூடத்தில் கேட்போம், அப்பா தான் நாங்கள் வேலை பார்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கு கால் பண்ணுறாங்க. இதை ரோகிணி பார்த்துட்டே இருக்காங்க, என்னது ஃபோட்டோ வாங்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ரோகிணி தலைவலிக்குன்னு வீட்டில் உட்காந்துருக்காங்க. அந்த நேரத்தில் இவங்க இப்படிலாம் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு, இது எப்படியாவது நம்ம இது பண்ணணுமே, நம்ம வந்து கிறிஸ் கூட இருக்கிற மாதிரி ஃபோட்டோலாம் கொடுத்துருக்குறோம் பள்ளிக்கூடத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. அப்போ அண்ணாமலைக்கு ஃபோன் பண்ணி முத்து கேட்கையில், தம்பி நான் வந்து இங்கே நான் வேலை பார்த்த ரிட்டையர்ட் நாள் பூரா ஒரு மீட்டிங் மாதிரி வச்சுருக்காங்க, அங்கே வந்திருக்கேன், இன்றைக்கி நான் வேலைக்கு போகலப்பா, நாளைக்கு போய் வாங்கி தரேன் அப்படிங்கிறாங்க. உடனே சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு மீனா, இன்றைக்கி அப்பா வேலைக்கு போகலையா, அப்பா வந்து அவங்க ஏற்கனவே வேலை பார்த்தாங்களாம், அங்கே ஏதோ மீட்டிங் கொடுக்கு அது சம்மந்தமாக போயிருக்காங்க, அதனால் அப்பா அங்கே போகல, நான் போய் பழையத்தில் கேட்டு பார்க்கட்டா அப்படிங்கும்போது, ஏங்க உங்கள் அப்பான்னா கரெக்டாக பேசி வாங்கிடுவாங்க, நீங்கள் போய் கேட்டால் தருவாங்களா, தரமாட்டாங்களா அப்படிங்கிறாங்க. அதுவும் சார் தான், சரி அப்பா நாளைக்கு தரேன்ருக்காங்களா அப்படின்னு சொன்னோன்னே நினைக்காங்க, நாளைக்கு வந்து அங்கிள் இந்த ஃபோட்டோ வாங்கிட்டாங்கன்னா நம்ம மாட்டிப்போமே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தந்திரமா உடனே கிளம்பி பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க. போய் இந்த மாதிரி நான் கிறிஷோட அம்மா அப்படிங்கிறாங்க. உங்கள் ஃபோட்டோ அதில் இருக்கா அப்படிங்கிறாங்க. அம்மா இருக்குது, அந்த ஃபோட்டோ தான் நாங்கள் வந்தேன் அப்படிங்கிறாங்க. எதுக்குங்க உங்கள் ஃபோட்டோ, நாங்கள் எதுக்கு வாங்கி வச்சுருக்கோன்னா, உங்கள் வீட்டிலேருந்து யாராவது கூப்பிட வரையில் நீங்கள் தான் அவங்க குடும்பத்து ஆளான்னு தெரிஞ்சதுக்காக தானே வாங்கி வச்சுருக்கோம், இப்போ கேட்கல அப்படிங்கும்போது, இல்லை ஒன்றா இருக்க மாதிரி ஃபோட்டோ என்கிட்ட இல்லை வேறு, அதனால் இதை கொண்டு நான் வந்து ஸ்டூடியோவில் கொண்டு கொடுத்துட்டு வேறு எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட வந்து கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. உடனே அப்படியா சரி ரைட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்டுறாங்க. இவங்க நேராக அந்த ஃபோட்டோ வாங்கிட்டு போய்கிட்ருக்காங்க. அப்போ டபார்னு மனோஜ் பார்க்குறாரு, என்ன இவா தலைவலிக்குன்னு சொல்லிட்டு சொன்னோன்னே நம்ம வந்து வீட்டில் கொண்டு விட்டோம். இப்போ எங்கே போயிட்டுருக்கா, ஒருவேளை அந்த மகேஷை பார்க்க போகிறாளா, நம்மகிட்ட மகேஸ்வரிம்பால, அப்போ நம்மகிட்ட ஏமாத்தாளா தலைவலிக்குன்னு சொல்லிட்டு எங்கே தான் போகிறான்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரோகிணி ஆட்டோ போகுது முன்னாடியே கார் ஓட்டிகிட்டு போகிறாரு. யார் மனோஜ் போகிறாரு. ரோகிணி அங்கேயும் இங்கேயும் திரும்பி போனோன்னா, ஓஹோ இந்த மாதிரிலாம் வேலை நடக்கா, அவன் வீட்டில் யாருமே இல்லாத நேரம் நீ எங்கேயாவது சுற்றுதியா, நீ இன்றைக்கி யாருன்னு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு எனக்கு ஏமாத்தான் நினச்சிதே, எனக்கு துரோகம் தான் நினச்சிதே அப்படின்னு சொல்லி ஒரு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு கார் ஓட்டிகிட்டு வராரு. ரோகிணி அங்கேயும் இங்கேயும் போய் கரெக்டாக வித்யா வீட்டுக்கு போய் நிற்காங்க. வித்யா வீட்டுக்கு போகிறதுக்கு அப்படி போனால் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திரும்பி போயிடுறாரு. ரோஹிணி கால் பண்ணுறாங்க, ரோஹிணி நீ எங்கே இருக்க அப்படிங்கிறாங்க. வீட்டில் தான் மனோஜ் அப்படிங்கிறாங்க. அப்படியா உண்மையிலே வீட்டில் தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ரோஹிணி ஏன் போய் சொல்கிற, நீ வந்து வித்யா வீட்டுக்கு போனான்னு நான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. என்ன மனோஜ் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இப்போ நீ வித்யா வீட்டில் தானே இருக்க அப்படிங்கும்போது, ஆமாம் மனோஜ் வித்யாவை தான் பார்க்க வந்தேன், வித்யாவை பார்க்க வந்தேன்னு சொன்னால் நீ வந்து எதுவும் சொல்லுவல தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. உனக்கு தலைவலிக்குன்னு சொன்னேன், இப்போ எப்படி அங்கே போனேன் அப்படிங்கிறாங்க. இல்லை வித்யா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அதை நினச்சிட்டே இருந்தேன், அதனால தான் தலைவலிக்க ஆரம்பிச்சிடுச்சு, சரி வித்யா பார்த்துட்டு வந்துடும்னு வந்தேன் அப்படிங்கிறாங்க. ஏன்டா சொல்லியிருக்கலாம்ல, அப்போ வீட்டுக்கு அனுப்புது போல் அங்கே அனுப்பிடுவோம்ல அப்படிங்கிறாங்க. இல்லை மனோஜ் நான் வீட்டுக்கு வந்த பிறகு தான் எனக்கு இப்படி தோணுச்சு அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, நம்மலாம் பெரிய பிஸ்னஸ்மேன், நான் பிஸ்னஸ் உமன், நீ இப்படி இருக்கும்போது அந்த வித்யாவை போய் பார்க்க சரி கிடையாது, உன் பேரை சொல்லி அந்த வித்யா பிள்ளை ஏகப்பட்ட கடை வாங்கியிருக்கு, அதுபோக நீ போனதில் நல்ல விஷயம் இருக்குது, என்கிட்ட கொஞ்சம் பணம் வாங்கி கொடுத்தல, அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டே தரல 2 மாதமா, அது என்னென்னு வாங்கிட்டு வா, இல்லைன்னா அசலை கேளு அப்படிங்கிறாங்க. சரி மனோஜ் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறாங்க. வித்யா கேட்குறாங்க, என்ன நீ உன் வாட்டில் சாவி எடுத்து உள்ளே வந்து உட்காந்துருக்க அப்படிங்கும்போது, என்னடி உன் வீட்டுக்கு தான் வரக்கூடாதா அப்படிங்கும்போது, வரக்கூடாதுன்னு உன்னை சொல்லலை, திடீர்னு முருகன் வருவார், முருகன் வந்து சொல்கிறாரு உங்கள்கிட்ட பேசுறது சரி கிடையாதுங்கிறாரு,
நீ நிறைய பொய் சொல்கிற. அதுபோக முத்தண்ணன் வீட்டில் யாரும் பொய் சொல்லுறது ஆள் கிடையாது. உங்கள் ஃப்ரெண்டு ஏகப்பட்ட பொய் சொல்லுதாங்க. அதனால் முத்தண்ணனுக்கு அது பிடிக்காது. முத்தண்ணனுக்கு பிடிக்கலன்னா எனக்கும் பிடிக்காது. அவங்ககிட்ட பேசுறத குறைச்சிக்கோன்னு சொல்லிட்டாரு. அப்படிங்கும்போது, என்னடி முருகன்கிட்ட கேட்டு தான் என்கிட்ட பேசுனியா? முருகன்கிட்ட சொல்லி தான் எல்லாம் செய்யணுமா? அப்படிங்கிறாங்க. இங்கே பாருடி, அவர் தான் என் வாழ்க்கை. ஆனால் அவர் அதை செய்யாத இதை செய்யாதுன்னு என்கிட்ட சொன்னது கிடையாது, சொல்லவும் மாட்டார். ஆனாலும் நீ பண்ணுறது பார்க்கும்போது அப்படி தானடி தெரியுது, ரொம்ப ஓவராக இருக்குது அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணி, ஓ நான் பேசுறதெல்லாம் ஓவராக இருக்குன்னா சரி ரைட்டு, இந்த ஃபோட்டோவை பத்திரமா வை அப்படிங்கிறாங்க. இது கிறிஷ் உங்கள் அம்மா நீ 3 எடுத்ததுக்கு இது எதுக்கு பத்திரமா வை சொல்லுத அப்படிங்கும்போது, அதை ஏன்டி கேட்குற, எங்கள் அம்மாவை திடீர்னு காங்கலை அப்படிங்கும்போது, என்னடி காங்கலையா எப்போ அப்படிங்கிறாங்க. காலையிலேருந்து காங்கலை அப்படிங்கும்போது, அதை நீ சொல்லவே இல்லை அப்படிங்கும்போது, அது எங்கள் அம்மா எங்கேயோ போயிட்டாங்களே நம்ம தெரில, கிறிஷ் என் வீட்டிலே இருக்கணும்னு நினச்சிட்டு கிளம்பிட்டாங்களே நம்ம புரியல. இப்படி இருக்கும்போது கிறிஷோட பாட்டியோட ஃபோட்டோ வேணும்னு யாராவது கேட்டாங்களாம், முத்து எங்கே இருக்காங்க ஏது இருக்காங்கன்னு பார்க்குறதுக்கு. அப்படி இருக்கும்போது அதில் நானும் கூட இருக்கேன்ல, நான் மாட்டிப்பேன்னு சொல்லி ஸ்கூலில் போய் நாசுக்காக வாங்கிட்டு வந்துட்டேன். நம்ம ஸ்கூல்லேருந்து கால் பண்ணுவாங்க, நான் ஃபோனே எடுக்க மாட்டேன் அப்படின்ட்டுருக்காங்க. அதே மாதிரி ஸ்கூல்லேருந்து கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. இவங்க ஃபோட்டோ எடுத்துக்கொண்டு இன்னொரு ஃபோட்டோ காப்பி எடுத்துகிட்டு தரேன்னாங்க, இன்னும் தரவே இல்லைன்னு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க, இங்கே எடுக்கவே இல்லை. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் வித்தியா சொல்கிறாங்க, உங்கள் அம்மா ஒன்றும் தெரில, நீ மாட்டிடக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப தெளிவாக அந்த ஸ்கூலில் போய் நீ என்ன செய்கிற, உன் ஃபோட்டோவை வாங்கிட்டு வர, என்னத்தை சொல்ல உன்னைய அப்படிங்கிறாங்க. இங்கே பாருடி வித்யா, எனக்கு வேறு வழி தெரியலை. நான் அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது முத்துவோ மீனோவோ பார்த்தாங்கன்னா எனக்கு தான் வசமாக ஆப்பாகும், அதான் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படிங்கும்போது, உன்னை நினச்சா எனக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்குடி அப்படிங்கிறாங்க. ஏன்டி அப்படிங்கிறாங்க. உங்கள் அம்மாவை எங்கே போச்சு ஏது போச்சுன்னு தெரியல, அதை நினச்சி நீ ஃபீல் பண்ண மாதிரியே தெரில அப்படிங்கும்போது, ஃபீல் பண்ணாமையாடி எங்கள் சித்திக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன், எங்கள் சித்தி எங்கே போனாங்கன்னு தெரிலங்கிறாங்க. ஒருவேளை எங்கள் அம்மா காசி ராமேஸ்வரம் அந்த மாதிரி போயிருப்பாங்களோ அப்படிங்கும்போது, உங்கள் அம்மா அதுக்கு போக வாய்ப்பே இல்லை. மன நிம்மதியை தேடி அவங்க போகணுன்னா கண்டிப்பாக உங்கள் கிராமத்துக்கு தான் போயிருப்பாங்க அப்படிங்கும்போது, உண்மையாக சொல்கிற அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக உங்கள் அம்மா கிராமத்துக்கு தான் போயிருப்பாங்க, வேறு எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க, நீ வேணால் ஃபோன் பண்ணி கேளு அப்படிங்கிறாங்க. எங்கள் சித்திக்கு ஃபோன் பண்ணனே அப்படிங்கிறாங்க. உங்கள் சித்தி வீடு உங்கள் அம்மா வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம், அதனால் நீ உங்கள் பக்கத்து வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணி கேளு அப்படிங்கிறாங்க. கேட்குறாங்க. அவங்களும் எங்கே வரல அப்படின்றாங்க. இதை கேட்ட ரோகிணி ரொம்பவே அழுகிறாங்க. ஏன்டி அழுகிற அப்படிங்கும்போது, அங்கேயும் வரலையா அப்படிங்கும்போது, அப்போ உண்மையிலே பயமாக தான் இருக்குது, உங்கள் அம்மாவை காங்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனில் போய் பேப்பர் எழுதி கொடு அப்படிங்கும்போது, இல்லை இல்லை நான் எழுதி கொடுத்தேன்னா நான் தான் எங்கள் அம்மாவுக்கு மவான்னு தெரிஞ்சிடும் அப்படிங்கும்போது, சி நீ எல்லாம் மனுஷியா இப்படியுமா இருப்ப, நான் போய் பேசாமல் எழுதி கொடுக்கேன் அப்படிங்கிறாங்க. நீ எழுதி கொடுத்தாலும் எங்கள் அம்மான்னு தெரிஞ்சிடும், நீ எழுதி தான் கொடுக்க தேவையில்லை அப்படிங்கும்போது, ரோகிணி உன்னை பார்க்க உனக்கே ஒரு மாதிரி இல்லை அப்படிங்கிறாங்க. ஏன்டி இப்படி சொல்கிறாங்க பாரு, நான் போனது உங்கள் அம்மா, ஆனால் உனக்கு கொஞ்சம் கூட இறக்கம் இல்லையா அப்படிங்கிறாங்க. இங்கே பாருடி நான் மாட்டிப்பேன்டி அப்படிங்கிறாங்க. நீ மாட்டினா அதுக்காக உங்கள் அம்மா போனால் பரவாயில்லன்னு விட்டுருவியா அப்படிங்கிறாங்க. வேறு வழி இல்லை, எங்கள் அம்மாவை நான் வேறு வகையில் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபோட்டோவை கொண்டுட்டு நேராக சிட்டியை பார்க்க போகிறாங்க. இந்த ஃபோட்டோவை கொண்டு வித்யாட்ட பத்திரமா கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தான் அங்கே வந்தாங்க. வித்யா அப்படி பேசணுன்னா புதுசாக என் அம்மா மேலே பாசம் வருது. நேராக சிட்டிட்டு வராங்க. சிட்டிட்டு சிட்டி இதில் இருக்குது யாருன்னு தெரியுதா அப்படிங்கிறாங்க. ஒரு சின்ன பையன் இருக்கான், ஒரு வயசான அம்மா இருக்குது, நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு. சிட்டிக்கு எல்லாமே தெரியும், என்ன தினேஷ் எல்லாத்தையுமே கேட்டு வச்சுருக்காருல, அவருக்கு எல்லாமே தெரியும். அது தெரியாத மாதிரி காட்டுதாப்பில். இந்த அம்மா எங்கே இருக்காங்க ஏன் இருக்காங்கன்னு தெரியணும் அப்படிங்கும்போது, சரி ரைட்டு சரி சொல்லிடுவோம், ஆனால் அது கொஞ்சம் செலவாகும் அப்படிங்கிறாங்க. எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறாங்க. எப்படியும் ஒரு 5 லட்ச ரூபா ஆகும், அதை கொடுத்தா தான் எனக்கு தெரிஞ்சவங்க அங்கங்கே இருக்காங்களோ அவங்கள்ட்டலாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தா அவங்க தேட ஆரம்பிப்பாங்க அப்படிங்கும்போது, சிட்டி அவ்வளோ பணம் என்கிட்ட இல்லை அப்படிங்கும்போது, அப்போ எவ்வளோ தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. என்கிட்ட பணம் எதுவும் இல்லையே அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, பணம் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு இது பண்ணும்போது தான் ஒரு யோசனை வருது. இன்றைக்கி வசூலான 3 லட்ச ரூபா இது இதில் தானே இருக்குது, இலாக்கில் தானே இருக்குது, சரி அதை எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. அப்போ இப்படி நினச்சிட்டு இருக்கும்போது ரோகிணிக்கு கால் பண்ணுறாங்க மனோஜ். ரோகிணி நான் வித்யா விட்டுட்டு தான் வந்துட்டுருக்கேன், நான் ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருக்கு, நான் உன்னைய கொண்டு ஏற்றி கொண்டு நம்ம பர்னிச்சர் கடையில் விட்டு போகிறேன் அப்படிங்கும்போது, மனோஜ் நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கூப்பிட வரேன் அப்படிங்கிறாங்க. இல்லை
நான் ஆட்டோவில் அங்கே தான் ஃபர்னிச்சர் கடைக்கு வந்துட்டுருக்கேன், நீங்கள் போங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி நீ பார்த்துக்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. ரோகிணி சொல்கிறாங்க, சிட்டி கொஞ்ச நேரம் பொறுங்க நான் பணத்தோடு வரேன்னு சொல்லிட்டு நேராக ஃபர்னிச்சர் கடையில் போய் எல்லோரையும் சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் எல்லோரும் சாப்பிட்டோம் அப்படிங்கிறாங்க. சரி நான் காசு பிடிங்க, எல்லாம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு காஃபி டீ எல்லாம் குடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க வழியே. ஏன் இந்த ரோகிணி அக்கா திடீர்னு வந்து வேற்று பூத்துட்டு இருக்காங்க, இப்படி அனுப்புதாங்க அப்படின்னு சொல்லி ராசாவோட பஞ்சாயத்து சொல்லுது. உடனே சரி அது அவங்க கடை அவங்க ஓனர் கூட அப்படிங்கிறாங்க. எல்லோரும் போய் டீ காஃபி குடிக்க போயிடுறாங்க. இங்கே கேமரா ஆஃப் பண்ணி வச்சுட்டு வழக்கம் போல் அங்கே உள்ளேருந்து பணத்தை எடுக்காங்க. ஒரு 3 லட்ச ரூபா எடுக்காங்க. 3 லட்ச ரூபா எடுத்துக்கிட்டு ஆட்டோவை பிடிச்சி நேராக கிளம்பிடுதாங்க. எல்லோரும் டீ குடிச்சு வந்து பார்க்காங்க, ஓனரை காங்கல. அப்போது மனோஜுக்கு கால் பண்ணி சொல்லுதாங்க ராஜாவோட பஞ்சாயத்து, அண்ணே ரோகிணி அக்கா வந்தாங்க, வந்து கொஞ்சம் எங்கிட்ட வந்து எல்லோரும் டீ காஃபி குடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லி பைசா தந்தாங்க. நாங்கள் டீ கடைக்கு போய்ட்டு வரதுக்குள்ளே வந்து பார்க்க ஆள் இல்லை அப்படிங்கிறாங்க. இப்போ தானே சாப்பிட்டே அதுக்குள்ளே எப்படி டீ காஃபி குடிக்க அப்படிங்கும்போது நாங்கள் அக்காட்ட எவ்வளவோ சொன்னோம் வேணான்னு சொல்லிட்டு அக்கா தான் குடிச்சே ஆகணுன்னாங்க. சரி அக்கா சொல்லிட்டாங்க, நம்ம மறுக்க முடியலன்னு வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. இப்போ ரோகிணி எங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணிக்கு கால் பண்ணுறாங்க. எங்கே இருக்க அப்படிங்கிறாங்க. கடையில் தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ரோகிணி நீ எவ்வளோ போய் தான் சொல்லுவேன், தலைவலிக்குன்னு வீட்டில் கொண்டு விட்டேன், அங்கேருந்து வித்யா வீட்டுக்கு போகிறேன்னே, இப்போ என்னன்னா கடையில் இருக்கேங்க, இப்போ நீ வேறு எங்கேயோ இருக்க, உனக்கு இப்போ என்ன தான் பிரச்சனை, வேறு எதுவும் என்கிட்ட வந்து மறைக்க பார்க்குறியா அப்படிங்கும்போது அப்படிலாம் ஒன்றும் இல்லை மனோஜ் அப்படிங்கிறாங்க. அப்போ நீ எங்கே தான் போனேன் அப்படிங்கிறாங்க. எனக்கும் நான் சரியான தலைவலி, டீ கடையில் தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி என்னத்தையே பொண்ணு சீக்கிரம் கடைக்கு போ அப்படிங்கிறாங்க. சிட்டி இதில் 3 லட்ச ரூபா இருக்குது, இதை வச்சுக்கோங்க, எப்படியாவது இதில் இருக்க அம்மாவை தேடி என்கிட்ட சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 லட்ச ரூபா வாங்கி வச்சுக்கிட்டு ரைட்டு தினேஷ் மூலமாக ஒரு 2 ஆட்டையை போட்டாச்சு. இது 3 தினேஷுக்கு 1 ரூபா கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டுருக்கோம். தினேஷ் வந்துடுறாரு. என்ன சிட்டி நீ ரோகிணிகிட்ட பேசுனதை கேட்டேன், 3 2 5 ரூபா ஆச்சு, ஆளுக்கு 2 பிச்சுக்கிடுவோம் அப்படிங்கும்போது, யோ இதை நான் கண்டுபிடிச்சி சொல்லணுயா அப்படிங்கிறாங்க. நான் கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் தான் எனக்கு காசு கிடைக்கும், நீ உடனே கண்டுபிடிச்சி சொன்ன அப்படி கிடைக்கும் அப்படிங்கும்போது, யோ உன்ன மாதிரி ஒரு யோசனைக்காரன் தான் ஏன் என்கிட்ட வேணும். சரி ரைட்டு ஆளுக்கு 2 எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு ஆளுக்கு 2 எடுத்துக்கிறாங்க. ரோகிணியும் கடைக்கு போயிடுறாங்க. அப்போ ராஜா பஞ்சாயத்துகிட்ட கேட்காங்க, நீ எதுக்கு என் வீட்டுக்காரர் ஃபோன் பண்ணி சொன்ன அப்படிங்கும்போது, இல்லை சார் தான் மனோஜ் சார் தான் சொல்லியிருக்காரு, என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடணும், இல்லைனா உங்கள்கிட்ட தான் எதனாலும் கேட்பேன் அப்படின்னு சொன்னார் அப்படிங்கிறேன். ஏன் உன்கிட்ட கேட்கணும், உன் புதுசு ராசாட்டெலாம் கேட்க மாட்டாங்களா வைக்க மாட்டாங்களாங்க. உடனே இல்லை மேடம் என்கிட்ட தான் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. மறுபடி ராசாவோட பஞ்சாயத்து மனோஜ் கால் பண்ணுறாரு, ரோகிணி வந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி மறுபடியும் ஃபோன் பண்ணி எதுக்கு நீ என்ன பற்றிலாம் வந்து சம்மந்தம் இல்லாத ஆள்கிட்ட கேட்க, இந்த வேலைலாம் வச்சுக்கிடாத மனோஜ் அப்படிங்கிறாங்க. ரோகிணி கடையில் லட்சக்கணக்கான ரூபாய்க்கு நம்ம பொருள் வச்சுருக்கோம், ஒரு பொருளை காங்கலனாலும் நட்டம் நம்மளுக்கு தான், எனக்குள்ளே அக்கறை உனக்கு இருக்குன்னு பார்த்தா நீ அங்கங்கே போய்கிட்டுருக்க, என்ன தான் நடக்குன்னு எனக்கு புரிய மாட்டாங்க, என்கிட்ட ஏதாவது மறைச்சா சொல்லிடு அப்படிங்கும்போது, மனோஜ் நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. மீட்டிங் நடக்கிற இடத்துல அப்படிங்கிறாங்க. மீட்டிங் நடத்துகிற இப்படி தான் பேசிகிட்டு இருப்பீங்களா, ஃபோனை வைங்க நேரில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபோனை நாசுக்காக வச்சிடுறாங்க. இங்கே மனோஜ் வந்து சரி ரைட்டு இனிமேல் ரோகிணி நம்மனா லாய்க்கப்படாது, நம்ம தான் கடையை முதலாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. எல்லோரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே போய் ரோகிணி மனோஜ் வழக்கம் போல் சமாளிச்சிடுறாங்க. அண்ணாமலையை பார்த்து முத்து சொல்லிட்டாரு, எப்பா கிறிஷோட பாட்டி போட்டோ வேணும்பா அப்படிங்கிறாங்க. அது ஏன்டங்களா இருக்குது அப்படிங்கிறாங்க. எப்பா பள்ளிக்கூடத்தில் எப்படியாவது இருக்கும்லப்பா அப்படிங்கும்போது, ஆமாம் வீட்டில் உள்ளவங்களே வாங்கி வச்சுருப்பாங்க, சரி ரைட்டு ஒரு காப்பி நான் வாங்கி உனக்கு தரேன் அப்படிங்கிறாங்க. சரிப்பா அந்த ஃபோட்டோ தான்மா அவங்க எங்கே இருக்காங்க எது இருக்காங்கன்னு பார்க்க முடியும் அப்படிங்கும்போது விஜயா சொல்கிறாங்க, ஆமாம் வேறு வேலை கிடையாது, புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் எங்கேயோ இருந்து எவனையா கூப்பிட்டு வந்து சோறை கொடுப்பாங்க. இப்போ அந்த கிழவி வந்து இந்த பையனை வச்சுக்க மாட்டோன்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டா, ஐயரை தேடி அலைய போகிறாங்களாம். சுத்தம் விளங்கும், இந்த வீட்டு செலவு கூட ஒழுங்காக நம்ம கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கும்போதேம்மா காலையிலே சொல்லிட்டேன், வீட்டு செலவுக்கு நாங்கள் இது வரைக்கும் தராமல் இல்லை, கரெக்டாக கொடுத்துருவோம், அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலை அப்படிங்கிறாங்க. நீங்கள் பண்ணது எல்லாமே தேவையில்லாத வேலை தான் அப்படின்னு சொல்லி ரூம் பார்த்து போயிடுறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, டேய் உங்கள் அம்மையை பற்றி உனக்கு தெரியுமா விடு, நான் நாளைக்கு அதை வாங்கி ஒன்று தரமுடா அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படிங்கிறாங்க. மறுநாள் காலையிலே விடியுது. மனோஜ் வந்து ரோகிணியே கூடாமல் கடைக்கு கிளம்புறாங்க. ரோகிணி சொல்கிறாங்க, என்னையும் கூப்பிடலையா அப்படிங்கும்போது, ரோகிணி உன்னை நான் அங்கே கொண்டு வச்சாலும் நீ வேறு எங்கேயாவது போதான் போகிறேன், இனிமேல் கடையினுடைய வரவு செலவு எல்லாமே நான் மட்டும்தான் பார்ப்பேன், நீ இனிமேல் ஃபர்னிச்சர் கடைக்கு வர வேண்டாம், நான் ஒத்தியிலே பார்த்துக்கிட்டேன் அப்படிங்கும்போது, டேய் மனோஜ் ரோகிணி மட்டும் எதுக்குடா வரக்கூடாதுன்னு சொல்கிறேன் அப்படின்னு விஜயாட்சிமா கேட்குறாங்க. இல்லைம்மா நான் அங்கே விட்டு போனால் வித்தியா பார்க்க போகிறேன், அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு பேர் தான், அதனால் வந்து லாய்க்கப்படாதம்மா அப்படிங்கும்போது, அதுவும் சார் தான்டா, நான் இன்னிலேருந்து கடைக்கு வரேன்,
எனக்கு சம்பளம் எதுவும் நீ மனோஜ் தர வேண்டாம் மனோஜ், நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கும்போது, ஏம்மா உங்களுக்கு அது சரியாக வராதும்மா, உட்காந்துட்டே இருக்கணும் அப்படிங்கிறேன். நான் பார்த்துக்கிடுவேன்டா, மதியம் வரைக்கும் நான் பார்த்துக்குறேன், அதுக்கப்புறம் நீ பார்த்துக்கிடுவல்ல அப்படிங்கும்போது, ஆமாம்மா நான் பார்த்துக்குவேன் அப்படிங்கிறாங்க. மனோஜ் கூட விஜயாவும் கிளம்பி போயிருந்தாங்க. இங்கே ரோகிணிக்கு பயங்கரமான எரிச்சல். ஏன்னு கேட்டால், விஜயா கடைக்கு போயிட்டாங்கன்னா எவ்வளோ வருமானம் வருது, ஏது வருது, இது என்ன செய்யுது, எது செய்யுதும்பாங்க. அதுபோக அதில் கல்லால் உள்ள பணத்தை ஆன்ட்டி எடுத்துக்கிட்டாங்கன்னா மனோஜாலையும் ஒன்றும் செய்ய முடியாது, என்னாலும் ஒன்றும் செய்ய முடியாது. மனோஜுக்கும் ஏகப்பட்ட கடன் இருக்குது, அதை எப்படி இந்த மனோஜ் அடைக்க போகிறாரு, இப்படிலாம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மனோஜுக்கு கால் பண்ணுறாங்க. என்ன ரோகிணி அப்படிங்கிறாங்க, நீ தனியாக இருந்து பேசு அப்படிங்கிறாங்க. உடனே என்ன அப்படிங்கிறாங்க, இல்லை உங்கள் அம்மாவை கடைக்கு கூட்டி போயிருக்கியா, வருமானத்தை பூரா உங்கள் அம்மா எடுத்துக்கிட்டாங்கன்னா அப்படிங்கிறாங்க. உடனே அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறாங்க. அப்போ ராஜா பஞ்சாதியும், ஆனால் இன்றைக்கி சீட்டு பணம் கட்டின பணத்தில் உள்ள பணம் இதில் 3 லட்சம் இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படிங்கும்போது, மனோஜ் தினம் ஒரு 3 லட்ச ரூபா வசூலாகுதா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, இவங்க 2 பேரும் நல்ல புருஷன் முன்னாடி நல்ல யோசனை சொன்னாங்க. ஒரு நாளைக்கு 3 லட்ச ரூபா வசூலாகுது, அது எல்லாமே வந்து நான் லாக்கரில் தான் போட்டு வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. இது வரைக்கும் எத்தனை போட்டு வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்னம்மா அது உள்ளே ஒரு 3 ரூபா இருக்கும்மா, இப்போ 3 ரூபா 6 ரூபா இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி லாக்கருக்கு போகிறாங்க. அங்கே திறக்காங்க, ஒரு பணமும் இல்லை, இந்த 3 லட்சம் மட்டும்தான் இருக்குது. ஏய் ராஜா அப்படின்னு சொல்லி ராஜா பஞ்சாயத்தையும் கூட்டி வா அப்படிங்கிறாங்க. வராங்க. என்ன சார் அப்படிங்கிறாங்க. இருள பணத்தைங்க அப்படிங்கும்போது, சார் லாக்கர் சாவி உங்கள்கிட்ட இருக்குது, பணம் உங்கள்கிட்ட தரதோட சரி, நாங்கள் இங்கே நைட்டு தங்கிட்டு தான், ஆனால் வந்து எங்கள்கிட்ட சாவி கிடையாது சார், எங்களை எடுக்கணுன்னு சொன்னால் எப்படி அப்படிங்கும்போது, யோ இதுக்கு சாவி கிடையாதுயா, இதுக்கு பாஸ்வேர்டு தான் அப்படிங்கிறாங்க. சார் அது கூட எங்களுக்கு எப்படி தெரியும், நீங்கள் தானே வந்து அதை இது பண்ணுவீங்க அப்படிங்கிறாங்க. பாஸ்வேர்டு வந்து 2 பேர் தான் தெரியும் அப்படின்னு சொல்லி மனோஜ் நினைக்காரு. ஒன்று நம்மளுக்கு, இன்னும் ரோகிணிகிட்ட மட்டும் தான் சொன்னேன், வேறு யார்ட்டும் சொல்லலை அப்படின்னு சொல்லி முழிக்காங்க. டே மனோஜ், அந்த 3 லட்சம் எங்கே போச்சு அப்படிங்கிறாங்க. ஏமா அதான் எனக்கு ஒன்றும் தெரியாமல் இருக்கேன், இதில் உள்ள பாஸ்வேர்டை பொறுத்தப்படல எனக்கும் ரோகிணி மட்டும் தெரியும் அப்படிங்கும்போது, ரோகிணி கால் பண்ணுறாங்க. ரோகிணி நீ வந்து கல்லால் பணம் எடுத்தியா அப்படிங்கும்போது, நான் எங்கள் மனோஜ் எடுக்க போகிறேன் அப்படின்னு சமாளிக்கிறாங்க. ஏன்னா எடுத்தேன்னு சொல்ல முடியாது, ஆன்ட்டி அங்கே தான் இருக்காங்க. அப்போ எங்கே தான் போச்சு அப்படிங்கும்போது, எனக்கு தெரில அப்படிங்கிறாங்க. சரி ரைட், நான் கேமராவில் என்னென்னு பார்க்குறாங்க. கேமராவுக்கு போகிறாங்க. கேமராவில் ஒரு பதிவும் இல்லை. ஏன்னா அந்த பணம் எடுக்கிறதுக்கு முன்னுக்கூட்டியே ரோகிணி கேமரா எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு தான் எடுத்துருக்காங்க. இது தெரியாதுல்ல மனோஜ் முழிக்கிறாரு. இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு. டேய் மனோஜ், அந்த பணம் எங்கே தான் போச்சு அப்படிங்கிறாங்க. தெரிலம்மா அப்படிங்கிறாங்க. ஸ்டேஷன் வரைக்கும் போவோம் அப்படிங்கிறாங்க. ஏம்மா இந்த பாஸ்வேர்டை பொறுத்த மட்டும் எனக்கும் ரோகிணின்னு தெரியும், நான் போய் சொன்னோம்னா கண்டிப்பாக ரோகிணி இது மேலே தான் டவுட் வரும் உங்களுக்கு, அதனால் ரோகிணி கூட்டி விசாரிச்சுட்டு இருப்பாங்கம்மா, பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது. பரவாயில்ல பார்த்துக்கலாமா, 3 லட்சம்னா என்னடா ஆச்சு, வாடா அப்படின்னு சொல்லி ஸ்டேஷன் கூட்டி போயிருந்தாங்க. அங்கே போய் ஸ்டேஷனில் சொன்னோன்னே, ஸ்டேஷன்லேயே ஏற்கனவே ஏகப்பட்ட வேலை இருக்குது. அப்போ மனோஜ் வந்தோடனே, மனோஜ் உனக்கு ஒரு வேலையே இல்லையா, ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு வகையில் ஏமாந்துகிட்டே இருப்பியா, கொஞ்சமாக தெளிவாரியா, கேட்டால் இத்தனை டிகிரி படிச்சிருக்கேன், அத்தனை டிகிரி படிச்சிருக்கேன்னு சொல்லிகிட்டே இருந்தால் போதுமையா, கொஞ்சமாக சிந்திக்க வேண்டாமா அப்படிங்கும்போது, என் பையன்லாம் நிறைய பண்ண தான் செய்தான், அந்த கேமரா பதிவை ஆஃப் பண்ணிவிட்டு இடம் எடுத்திருக்காங்க, அது போக பாஸ்வேர்டு வந்து என் மகனுக்கும் என் மருமகளுக்கும் தெரியுமா அப்படிங்கும்போது, சரிம்மா அவங்க மருமகளை கூப்பிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் மனோஜ் சொல்லுதாங்க, அவளுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது, யார் எடுத்தான்னு இது பண்ணுங்க அப்படிங்கும்போது, தம்பிங்க பாருங்கள், நீங்கள் பேப்பரை கொடுத்தீங்களா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிறாங்க. சார் மற்ற கதை மாதிரி இதை விட்றாதீங்க, நான் சிட்டிக்குள்ளே பெரிய பிஸ்னஸ் மேன் அப்படிங்கிறாங்க. தெரியும் வியாபாரம் இருந்துக்கிட்டு இருந்தேன், அதை வச்சுக்கிட்டு சீட்டு நடத்தேன், அதை நடத்தேன்னு பணம் வசூல் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி பணங்காங்களாம் வைக்கலன்னு சொன்னால் அவங்கள ஏமாற்றலாம் நீ பார்க்க, எப்படி நீ ஏமாற்ற வைக்கலாம் தெரிஞ்சிச்சோ, நான் உள்ளே தூக்கி வச்சிருவேன் உள்ள அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட மனோஜ், சார் நான் அப்படியெல்லாம் கிடையாது, கரெக்டாக பொருளை கொடுத்துருவேன், எனக்கு 3 லட்ச ரூபாக்காங்களே அதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க. சரி நீ பேப்பர் கொடுத்தாலும் கிளம்பு அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணி மேலே சரியான கிடப்பில் வச்சு சொல்கிறாங்க. டே அப்போ அவளுக்கு மட்டும் தெரியுமா அப்படிங்கிறாங்க. ஏம்மா அவளுக்கு மட்டும் தெரியணும், ஆனால் அவள் தான் எடுத்துகிட்டு தெரிலம்மா அப்படிங்கிறாங்க. நேராக விஜயா வீட்டுக்கு போகிறாங்க. ஏ ரோகிணி வெளியே வாடி அப்படிங்கிறாங்க. அத்தை அப்படிங்கிறாங்க. அத்தையா அப்படின்னு சொல்லி படார்னு வாங்குதாங்க. என்னத்தை நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணையா, லாக்கரில் இருந்து பணத்தை எடுத்தா அப்படின்னு, எடுக்கல ஆண்டி அப்படிங்கிறாங்க. நீ எடுக்காமல் எப்படி வெளியே வரும் அப்படிங்கும்போது, இல்லை ஆண்டி நான் எடுக்கலை அப்படிங்கும்போது, மனோஜ் தான் சொல்கிறேன் நான் தெளிவாக, இந்த மாதிரி அந்த லாக்கருடைய பெண் வந்து உனக்கும் தான் தெரியும்னு சொல்லிட்டு. அப்போ யார் தான் எடுத்தா, நீ அப்போ வேறு யார்ட்டையும் சொன்னியா, அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட வளவலன்னு பேசுவியே அந்த வித்தியாட்டன்னு சொன்னியா, முருகன் கூட சுற்றிட்டுருக்கான, முருகன் எடுத்துட்டானா அப்படிங்கும்போது, ஆஹா வேறு மாதிரிலாம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை ஆண்டி நான் யார்ட்டையுமே சொல்லலை வீட்டு விஷயத்த அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்டேஷன்லேருந்து வராங்க. ஏம்மா இங்கே ரோகிணி யார் அப்படிங்கிறாங்க.
ரோகிணி திருதுன்னு முழிக்காங்க. உடனே என்ன சார் அப்படிங்கிறாங்க. ஏம்மா உன் மேலே டவுட்டாக இருக்குன்னு உன் புருஷனே சொல்லியிருக்காங்க, நீ வாம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை சார் நான் அவருக்கு கால் பண்ணி தரேன், என் மேலே அவருக்கு எந்த டவுட் இருக்காது அப்படிங்கிறாங்க. ஏம்மா உன் மேலே தான் டவுட் இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அதனால் ஸ்டேஷனில் பார்த்துக்கலாம் வான்னு சொல்லி ஸ்டேஷனுக்கு கூட்டி போயிருந்தாங்க. அப்போ இந்த விஷயம் தெரிஞ்ச அண்ணாமலை ஸ்கூல்லேருந்து பாதியில் வந்துருந்தார். யார் கிறிஷோட பாட்டி ஃபோட்டோ வாங்கணும்னு நினச்சாரு. அங்கே எப்படி ஃபோன் பண்ணணும்னு வந்துருந்தார். முத்து எல்லோரும் போய் ஸ்டேஷனில் சொல்லி ஸ்டேஷன்லேருந்து கூப்பிட்டு வந்துருந்தாங்க. வந்து விஜயும் மனோஜையும் வந்து அண்ணாமலை கிளின்னு கிழிக்காரு. விஜய் அங்கே பாரு, ஒரு கடையினுடைய வரவு செலவு மனோஜ் தான் பார்க்கணும், அவன் தான் அதை மேனேஜ் பண்ணிக்கணும். கடையில் போய் மனோஜுக்கு உதவி பண்ணா வச்சான்னு சொல்லிட்டு ரோகிணி தான் பண்ணான்னு வரக்கூடாது. எப்போவுமே மனோஜ் தான் இந்த மாதிரி பண்ணுவான், அதனால் ரோகிணி அந்த மாதிரி பண்ணுவான்னு நினச்சி அவன் பேசிகிட்ருக்கானா, இது சரி கிடையாது அப்படிங்கும்போது, ஏங்க 3 லட்சங்க, 3 லட்சத்தை எப்படிங்க சும்மா முடியும் அப்படிங்கிறாங்க. பாரு விஜயா, 3 லட்சமோ 30 லட்சமோ கேமரா ஆஃப் ஆனது வச்சது எல்லாமே இவங்க 2 பேர் தான். சரி லாபமோ நட்டமோ விட இதை பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. ரோகிணி ரூமுக்கு போகிறாங்க. விஜயாவுக்கு சரியான கடுப்பில் அவங்க ரூம் போயிடுறாங்க. மனோஜ் வந்து ரோகிணிட்ட கேட்காங்க, ரோகிணி உனக்கு எனக்கு தான் பாஸ்வேர்டு தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது, அப்படி இருக்கும்போது எப்படி கேமரா ஆஃப் ஆச்சு, எப்படி அதில் எடுத்துருப்பாங்க யாரும் அப்படிங்கும்போது, மனோஜ் நம்ம வீட்டிலேருந்து நம்ம ஹாலில் உட்காந்தும் பேசுகிறோம், நம்ம பண்ணுறோம், நம்ம வீட்டில் உள்ளவங்களும் சரியான ஆளாக நம்மளுக்கு தெரியாது அப்படிங்கும்போது, உங்கள் தம்பி முத்தும் உங்கள் குழந்தைய மீனாவையும் பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. நீங்கள் பாரு, முத்து யார் மேலேயே கை நீட்டிட்டான் வச்சுட்டான், அப்படி பண்ணிட்டான்னா நான் ஏற்றுப்பேன், எனக்கு தெரியும் அவனை பற்றி. ஆனால் அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்பட மாட்டான், அது வந்து அவன் வாழ்க்கையிலே அது கிடையாது, அதை மட்டும் என்கிட்ட சொல்லாத அப்படிங்கும்போது, மனோஜுக்கு முத்து மேலே கோபம் இருக்குது. ஆனால் இந்த வகையில் ரொம்ப நம்புறானே, ஒரு வேளை நம்ம தான் எடுத்தோன்னு கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி முடிக்காங்க. இல்லை நான் கேமரா ஆஃப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்காங்க. இப்படியா இருக்குது. இப்படியே இன்றைய நாள் போகுது. மறுநாள் காலையில் மனோஜ் கடைக்கு போயிடுறாரு. அப்போ அண்ணாமலை முத்துட்டு சொல்கிறாரு, எப்போ நேற்றே போட்டால் இந்த வேண்டியது, இன்றைக்கி நான் போய் கேட்டிருந்தேன் அப்படிங்கும்போது, சரிப்பா நேற்று சூழ்நிலை சரியில்லாமட்டிங்க கேளுங்கப்பா அப்படிங்கிறாங்க. இங்கே பள்ளிக்கூடத்தில் போய் இந்த மாதிரி கிறிஷோட பையன் அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்க ஃபோட்டோ எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, சார் இருந்துச்சு, அவங்க அம்மா தான் வந்து நேற்று வாங்கிட்டு போயிட்டாங்க. என்னது அவங்க அம்மா வந்து வாங்கிட்டு போனாங்களா, அவங்க அம்மா வெளியில் அங்கேயும் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இல்லை சார் அவங்க அம்மாலாம் இங்கே லோக்கலில் தான் இருக்காங்க, அதாவது வாங்கிட்டு போய் நான் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு திருப்பி தரேன்னாங்க, தரலை அப்படிங்கும்போது, அப்போ தான் அவங்க வீட்டில் நிறைய ஃபோட்டோ வச்சுருப்பாங்களே அப்படின்னா நம்மளை கேட்குறாங்க. இல்லை இந்த மாதிரி ஒன்றா இருக்க ஃபோட்டோ ஒன்று தான் இருந்துச்சான், அதை இன்னொரு காப்பி எடுத்துகிட்டு தரேன்னாங்க, ஃபோன் பண்ணி பார்க்குறோம், அவங்க எடுக்கவே இல்லை அப்படிங்கும்போது, அப்படியா எதுக்காக நம்மளை சார் இது கேட்குறீங்க அப்படிங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கு கால் பண்ணுறாங்க. டே முத்து, நீ வந்து அந்த ஃபோட்டோ வச்சு அவங்க அம்மாவை கண்டுபிடிச்சிடலாம், பாட்டியா கிறிஷோட பாட்டியா அப்படின்னு நினைக்க, ஆனால் கிறிஷோட அம்மா வந்து பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க அப்படிங்கும்போது, என்னப்பா சொல்கிறேன், அவங்க வெளிலேருந்து வந்துட்டாங்களா, நீ பார்த்தியாப்பா அப்படின்னு. நான் பார்க்கலடா, நேற்று வந்து அவங்க வந்து குரு ஃபோட்டோ வாங்கிட்டு போயிருக்காங்க, வாங்கிட்டு போயிட்டு கொண்டு வரேன்னாங்களா, இப்போ ஃபோனே எடுக்க மாட்டாங்களாம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட முத்து, என்னப்பா சொல்கிற, பள்ளிக்கூடத்துக்கு வந்து ஃபோட்டோ வாங்கிட்டு போனாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம எங்கே வச்சு பேசணும் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டோம்னா, நம்ம 2 பேரும் நம்ம வீட்டில் வச்சு தானே பேசணும், இந்த மாதிரி கிறிஷோட பாட்டி ஃபோட்டோ நம்ம பள்ளிக்கூடத்தில் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு அப்படிங்கிற. ஆமாம் அப்படிங்கிறாங்க. அப்பா இப்போ தான் ஃபோன் பண்ணுதாப்புல, நேற்றே கிறிஷோட அம்மா வந்து என் பாட்டி ஒன்றா இருக்க மாதிரி ஃபோட்டோவை வாங்கிட்டு போயிடுச்சான் அப்படிங்கும்போது, என்னங்க சொல்கிறீங்க, ரொம்ப ஷாக்காக இருக்குது, நம்ம வீட்டுக்குள்ளே பேசுனது அவங்களுக்கு எப்படிங்க தெரியும், பக்கத்துலேருந்து பார்த்த மாதிரிலாம் இது நடக்குது, அப்போ இதில் வேறு ஏதோ இருக்கும் அப்படிங்கும்போது, மீனா எனக்கு இதில் என்னமோ இருக்குதுன்னு தான் எனக்கு தோணுது அப்படின்னா, அதை ரோகிணி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆகா, வழக்கம் போல் இந்த முத்துக்கும் மீனாவுக்கும் ஏதோ டவுட் ஆகுது, நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும் அப்படின்னு நினைக்காங்க. இங்கே சரி ரைட்டு, ஃபோட்டோ நல்ல வேலை இட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. அங்கே தினேஷ் 2 லட்ச ரூபா மனோஜ் வாங்கியிருக்காரில் சிட்டிகிட்ட பயங்கரமாக செலவு பண்ணுறாரு. ஒரு புதுசாக ஒரு காரை வாடகைக்கு எடுத்து அங்கேயும் இங்கேயும் போகிறாங்க. அந்த கார் யாருன்னு பார்த்தா முத்து ஃப்ரெண்டு. அவர் இந்த ஸ்டாண்ட்லேயுமே சேரலை, முத்து ஸ்டாண்டில் தான் சேரன்னு நினச்சிட்டு இருக்காரு. அப்போ தினேஷை கொண்டு இறக்கி விட்டு போகிறாரு. தினேஷோடைய செல்ஃபோன் வந்து அந்த காரில் இருந்துருது. இவருக்கு செல்ஃபோன் போட்டு போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. ஃபோன் பண்ணி பார்க்குறாரு, அதில் இருக்க நம்பருக்கெல்லாம் கால் பண்ணி பார்க்குறாங்க, எடுக்கவே இல்லை. ஏன்னா ஃபோன் யாருக்கு போகுது, ரோகிணிக்கு போகுது. தினேஷ் மேலும் மணங்காப்புக்கு தான் ஃபோன் பண்ணதாலும் எடுக்கலை. அப்போ சிட்டிக்கு இன்னொரு கால் பண்ணுறாரு, இன்னொரு நம்பரில் பண்ணையில், சிட்டியும் எடுக்கலை. என்ன கூட கொஞ்சம் மணங்காப்பான்னு சொல்லி எடுக்கலை. என்னென்ன ஃபோனே போக மாட்டாங்குது, ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கும் பயமாக இருக்குதே, நம்மளுக்கும் ஸ்டேஷனுக்கு கொஞ்சம் ஆகாத அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காரு. சரி ரைட்டு, ஸ்டேஷனுக்கு போனோம்னா நம்ம ஸ்டாண்டில் முத்துட்டு சொன்னால் கொண்டு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஸ்டேஷனுக்கு போகிறாரு.
அங்கே அதே அவர் போன மாதிரியே அங்கே நிறைய தெரிஞ்ச ஆள்லாம் இருக்கார். இவர் கொஞ்சம் வாய் பேசுகிற ஆளுங்கிறதுனால முத்து ஃப்ரெண்டு வாய் பேசுகிறவங்க ஆளுனால நம்மளுக்கு சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு நேராக கார் ஸ்டாண்டுக்கு வந்துடுறாரு. அங்கே முத்து குழப்பமாக இருந்திருக்காரு. ஏன்னா அந்த பாட்டி காங்களே எங்கே போச்சு எது போச்சு கிருஷ் பாட்டின்னு நினச்சிட்டு இருக்கும்போது முத்து அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க? சேல்ஸ் வரைக்கும் போயிட்டேன்ப்பா நான் வந்து அப்படிங்கிறாங்க. என்ன விஷயமா போனேன் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா என் காரில் ஒரு அண்ணன் வந்தார். அவர் வந்து ஒரு செல்லை போட்டு போயிட்டார். ஸ்டேஷனில் போய் கொடுப்போன்னு பார்த்தா எனக்கு ஸ்டேஷனுக்கு ஆகாது, எனக்கு பேச தெரியாது, நான் ஒழுங்காக பேச மாட்டேம்பாங்க, அதனால் வந்து நீ தான் நல்லா பேசுவியே கொண்டு கொடுத்துறேன் அப்படிங்கிறாங்க. சரி கொண்டா அந்த வழியாக போகிறேன் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாரு. அப்போ அதுலேருந்து ஒரு ஃபோன் வருது. தினேஷ் செல்லுக்கு ஒரு ஃபோன் வருது. தினேஷோட 2வது வீட்டம்மா கால் பண்ணுறாங்க. ஹலோ அப்படிங்கிறாங்க. உடனே நீங்கள் யாருங்க அப்படிங்கும்போது இன்னாரோட ஒய்ஃபுங்க, என் வீட்டுக்கார செல்லு தான் இது, இதை என்கிட்ட கொண்டு கொடுங்க அப்படிங்கும்போது அப்படியா சரி ரைட், அவர் பேர் என்ன பேர் அப்படிங்கும்போது அவர் தினேஷ் அவர் பேர், கொண்டு கொடுத்துருங்க அப்படிங்கும்போது எந்த இடத்துல கொண்டு கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே இந்த இடத்துல கொண்டு கொடுங்க, நாளைக்கு தான் நான் வருவேன், என்கிட்ட கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்குலாம் போக வேண்டாம், அவங்களே வாங்கிக்கிறாங்கிறாங்க, அவங்க வீட்டம்மா தான் கால் பண்ணாங்க, முதல்ல வந்து அவங்க தரான்னு கன்ஃபார்ம் பண்ணணும், எப்படியும் இது அவங்க வீட்டுக்காரர் ஃபோட்டோனா 2 பேரும் சேர்ந்து எடுத்த மாதிரி ஃபோட்டோலாம் இருக்கும், அதை நம்ம உடனே செக் பண்ணிக்கணும் அப்படிங்கிறாங்க. சரி ரைட் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி முத்து வச்சிடுறாரு. வச்சுட்டு எல்லோரும் வந்து வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போயிடுறாங்க. முத்துமே வந்து அன்னைக்கு கூட தூங்கிடுறாரு. மறுநாள் காலையில் விடியுது. இன்றைக்கி தானே ஃபோனை கொடுக்குறோன்னு சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ரைட்டு அவங்க தானே நாங்கள் போய் தள்ளி பின்னாடியே பார்ப்போம், ஃபோட்டோஸ்லாம் இருக்கான்னு பார்ப்போம்னு சொல்லி முத்து நட்டி பார்க்காரு. அதில் ரோகிணியும் தினேஷும் பேசின அந்த வீடியோ கால் இருக்குது. முத்தும் கிருஷும் வந்து ஹோட்டலில் இருக்கும்போது ஒரு இங்கே தான் இருக்காங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ கால் பண்ணார். அது அப்படியே அதில் ரெக்கார்டாக இருக்குது. அதை பார்த்துட்டு நானும் கிருஷும் இருக்கேன். இந்த தினேஷுங்கிறவன் வந்து ரோகிணிகிட்ட பேசியிருக்கான். ரோகிணிகிட்ட என்ன பேசியிருக்கான் அப்படின்னு சொல்லி முடிக்கும்போது ஒன்றும் ஓடலை. அப்போ இவரும் வேற்று பூத்து நிற்காரு. அப்போ மீனா வந்து என்னங்க என்னாச்சு, இப்போ தான் குளிச்சிங்க, பவுட்ரு போட்டீங்க, இப்போ வந்து வேற்று பூத்து நிற்கிங்களே அப்படிங்கும்போது மீனா இதை பாரு அப்படிங்கிறாங்க. மீனா அதை பார்த்துட்டு பயங்கர ஷாக்கிங்க. நீங்களும் கிருஷ்ணன் நிற்கிறீங்க, என்னை பற்றி உண்மையை சொல்லிடாத அந்த முத்து பக்கத்தில் பேரான்லாம் இந்த ரோகிணி சொல்கிறாங்க. அப்போ என்னத்தை தான் இந்த ரோகிணி மறைக்காங்க அப்படிங்கும்போது மீனா எனக்கு அதான் ரொம்ப டவுட்டாக இருக்குது. கிருஷோட பாட்டி ஃபோட்டோவை எப்படியாவது வாங்கணும்னு பேசிக்கிட்டு இருந்தோம். பேசின அன்றைக்கி ஃபோட்டோ வாங்கியிருக்கு. அதுபோக கிருஷி நானும் பேசிகிட்டு இருக்கும்போது எல்லா உண்மையும் சொல்லிட்டுமா அப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த ரோகிணி வேறு எதுவும் மறைக்கல அப்படிங்கும்போது ஆமாங்க இது என்ன ஏதுன்னு நமக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது மீனா இப்போ விட்ரு, ஈவினிங் எல்லோரும் வந்துடுவாங்க, பாட்டை கேட்கலாம் அப்படிங்கிறாங்க. நைட்டு எல்லோரும் வந்த பிறகு எப்பா ஒன்று சொல்லணும்ப்பா அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. இதை நீ முதல்ல பாருப்பா அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு அண்ணாமலை ஒன்றுமே ஓடலை. என்னடா இது நீனும் கிருஷும் வந்து ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்ருக்கீங்க, ரோகிணிகிட்ட ஒரு பையன் வீடியோ காலில் பேசுகிறாப்புல, அதுக்கப்புறம் நான் சொன்ன பணத்தை தரேன் அப்படிங்குது, இங்கே என்ன தான் நடக்குது அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் மனோஜுக்கு ஒன்றும் ஓடலை. ரோகிணி அப்போ நீ வந்து கல்லால் உள்ள பணத்தெல்லாம் எடுக்குது நீ தானா அப்படி இப்படின்ட்டு மனோஜ் அது வந்து இது வந்துங்கிறாங்க. இப்போ பாரு நிறைய பணம் எடுத்துருக்குறேன், அந்த தினேஷுக்கு எதுக்கு நான் கொடுக்குறேன், நீ என்னத்தை மறைக்கிறத சொல்லு அப்படிங்கும்போது டே இவாட்டெலாம் என்னடா பேச்சு, என்னடி மறைச்சா அப்படிங்கும்போது இல்லை ஆண்டி நான் பணக்காரி இல்லைன்னு சொல்லி இந்த வீட்டில் இருந்தோம்ல அதை தான் மறைச்சேன் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க அதுதான் இந்த வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சே, இதை சொல்லக்கூடாதுன்னு யார் வந்து துட்டு கொடுப்பா, இதை யாராவது நம்புவாங்களா, உள்ளதில் என்ன நினச்சி அதை சொல்லு அப்படிங்கிறாங்க. அது வந்து ஆண்டி இது வந்து ஆண்டிங்கிறாங்க. இங்கே பாரு உள்ளதை 10 நிமிஷத்தில் சொல்லுது இல்லையா, வீட்டை விட்டு கிளம்பு அப்படிங்கிறாங்க. ஆண்டி நான் உள்ளதை சொல்லிடுறேன், என்னை மன்னிச்சிடுங்க, நான் நிற்காமல கிருஷ், இவன் வேறு யாரும் இல்லை, எங்கள் அம்மா தான், எங்கள் அம்மா கூட இருந்தான் அப்படிங்கிறாங்க. என்னத்தை சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆண்டி நான் குழம்பிட்டேன், இது என் பையன்தான், எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு பையன் இருக்கான், அதை மறைச்சி தான் மனோஜ் நான் கல்யாணம் பண்ணியிருந்தேன், கிருஷோட பாட்டி தான் எங்கள் அம்மா சொந்தம்மா, அவங்க இப்போ எங்கேயோ போயிட்டாங்க, அதனால் நான் என்ன செய்யணும் எதை செய்யணும்னு தெரியாமல் என் இஷ்டத்துக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டேன், மன்னிச்சிருங்க மனோஜ் அப்படிங்கிறாங்க. ரோகிணி நீ யார் என்ன வரணும் உள்ளது சொல்லுங்காங்க. கடந்த கால வாழ்க்கை எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. சொன்னோன்னே மனோஜுக்கு சரியான கடுப்பாயிருது. கடுப்பாகி நேராக போய் ரொம்ப சாத்திக்கிறாங்க. டேய் மனோஜ் வெளியே வாடா, டேய் மனோஜ் வெளியே வாடா அப்படிங்கிறாங்கம்மா. இந்த ரோகிணி முகத்தை நான் பார்க்க வரும்ல, ரோகிணியை வெளியே போக சொல்லுங்கள், அப்போ தான் நான் வெளியே வருவேன் அப்படிங்கிறாங்க. ரோகிணி உடனடியாக வீட்டில் இருந்து மோனை கூப்பிட்டு கிளம்பு, இனிமேல் இந்த வீட்டு பக்கத்தில் வந்தால் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. இங்கே வாழ்க்கை எல்லாமே முடிஞ்சு போச்சேன், இவ்வளோ காலமாக நான் தந்திரமாக என்னை பற்றி விஷயத்தை வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி அப்படி இப்படின்னு பண்ணிகிட்டு இருந்தேனே, தினேஷ் போய் செல்லை தொலைச்சி விட்டு
இப்படி என்ன வசமாக சிக்க வச்சிட்டானே அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுப்பில் கிறிஷை கூப்பிட்டு வீட்டை விட்டு வெளில போகிறாங்க. இனி என்ன நடக்கும் இந்த அண்ணாமலை வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் கொஞ்சம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.